இந்த வீடியோ உங்களுடைய எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான். இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸ் ஆகவோ ரெக்கமெண்டேஷனாவோ எடுத்துக்க வேண்டாம். உங்களுடைய ஓன் ரிசர்ச் மூலமா மட்டுமே நீங்க என்ன பண்ணணும், உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் டெசிஷன்ஸை எடுக்கணும். சரிங்களா? மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பைசா மாஸ்டர் தமிழ்ல ஒரு முக்கியமான லாஜிஸ்டிக் கம்பெனி பத்தி பார்ப்போம். கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கிளைமேக்ஸோட இது இருக்கும். ஏன்னா நிறைய கமெண்ட்ஸ்ல நான் இந்த கம்பெனியை ரிவ்யூ பண்ணுங்க அப்படின்னு சொல்லி போட்டிருந்தீங்க. எனிவே அதை நம்ம கண்டிப்பா பார்ப்போம். சரியா? இப்போ நம்ம இந்த கம்பெனியோடைய பேசிக்ஸ், எந்த ஒரு கம்பெனியாக இருந்தாலும் நான் உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கேன், அதோடைய பேசிக்ஸ் பார்த்துட்டு நெகட்டிவ் பாசிட்டிவ் பார்த்துட்டு அப்புறம் நம்ம உள்ள போவோம் இல்லையா? அதே போல தான் இங்கேயும் நம்ம பண்ண போகிறோம். இந்த கம்பெனியில் கார்பரேட் ஆக்ஷன் ஒன்று இருக்குது. 2022 வேறு சில நிறுவனங்கள்லாம் காம்பினேட் பண்ணி இது ஒரு கம்பெனியாக கிரியேட் ஆனதுனால இது 2022 இருந்து இந்த ப்ரைஸை நீங்கள் ஃபாலோ பண்ண முடியும். அதுக்கு முன்னாடி இதெல்லாம் வேறு நிறுவனங்களாக இருந்து கனெக்ட் ஆனதுனால. ஸோ இங்கே 2022 இருந்து இப்போ பார்த்தீங்கன்னா என்ன நடந்திருக்குன்னு ஸ்டோரி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த கம்பெனியோடைய கரண்ட் ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ₹59.70 இருக்குது. இப்போ நம்ம ரெக்கார்ட் பண்ணுற சமயத்தில் இல்லையா? தொடர்ந்து 2022 பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டு பெருசாக எதுவும் பூமான மாதிரி ஆகிட்டு திருப்பி அங்கேருந்து கீழ் நோக்கி நகர்ந்து வந்துச்சு. ஸோ இதுக்கு பின்னாடி என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த கம்பெனியோட நெகட்டிவ் என்ன பாசிட்டிவ் என்னங்கிறத பார்த்துருவோம். அதுக்கப்புறம் இந்த ஷேர் ப்ரைஸ் எதிர்காலத்தில் எந்த அளவுக்கு வளரும், அது நமக்கு எந்த மாதிரியான ஒரு ரிட்டர்ன்ஸை கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படின்னு எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா, எக்ஸ்பேன்ஷன் இன் லாஜிஸ்டிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரயில் ஒர்க். இந்த கம்பெனி 15 வருஷத்துக்கு அடுத்த 15 வருஷத்துக்கு ரயில்வேல உங்களுக்கு கான்ட்ராக்ட் எடுத்திருக்கிறது நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். பொதுவாகவே லாஜிஸ்டிக் இண்டஸ்ட்ரி இப்போ அடுத்த லெவல் ஆஃப் குரோத் நோக்கி நகர்ந்து போயிட்டு இருக்குது நம்ம பார்க்குறோம். ஏன்னா வேர் ஹவுசிங் இருக்குது, டிரான்ஸ்போர்ட்டேஷன் இருக்குது. அதுக்கப்புறம் இவங்களுக்கு வேர் ஹவுசிங் பார்க்கே தனியாக வச்சுருக்காங்க. இதெல்லாம் இவங்களோட ப்ளஸ். ஓகே, க்ரோயிங் டிமாண்ட் வேர் ஹவுசிங் நான் சொன்னேன் இல்லையா? அந்த செயின், சப்ளை செயின் இருக்குது, வேர் ஹவுசிங் செயின் இருக்குது. அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன இருக்குனாக்கா, சப்போர்ட்டிவ் கவர்மெண்ட்டோடைய சப்போர்ட் இவங்களுக்கு அதிகமாக இருக்குது. ஏன்னா நிறைய இந்த மானியம் கொடுக்கக்கூடிய சில ஸ்கீம்ஸ்லாம் இவங்க பார்ட்டிசிபேட் ஆகுறாங்க அப்படிங்கிறது. இவங்களுக்கு என்னென்ன மாதிரியான சேலஞ்சஸ்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க அதிகமாக எக்ஸ்போர்ட் இம்போர்ட் டிபெண்ட்டாக இருக்காங்க. ஸோ எக்ஸ்போர்ட் இப்போ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா அமெரிக்கா நமக்கு போட்ட டேரிஃப் மூலமாக எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பெருசாக அப்படியே உட்காந்துருச்சு. இவங்க ஆக்சுவலாக உண்மை என்னன்னா, இவங்க ஒரு பெரிய லார்ஜ் ஸ்கேல் கம்பெனிலாம் கிடையாது. இவங்க ஒரு ஸ்மால் ஸ்கேல் கம்பெனி. கிட்டத்தட்ட 3000 கோடிக்கும் கீழே தான் இவங்களுடைய மார்க்கெட் கேப் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கவனிச்சிருப்பீங்க இல்லையா? நம்மளுடைய கம்யூனிட்டி லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனி இருக்காது. ஏன் இருக்காது அப்படிங்கிறதுக்கு உண்மையான காரணம் என்னன்னா, இது ஒரு ஸ்மால் ஸ்கேல் கம்பெனி. நம்ம பொதுவாக ஸ்மால் ஸ்கேல் கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ண மாட்டோம். நம்மளுடைய ப்ரொப்போசிஷன் என்னன்னா 70-30, அதாவது 70% லார்ஜ் ஸ்கேல்லையும் 30% மிட் கேப்லையும் இருக்கும். அதுவும் டிசிப்ளின்டான சில கம்பெனியில் இருக்கணும்னு நான் சொல்லியிருக்கேன். அப்படி பார்க்கும்பொழுது ஸ்மால் ஸ்கேல் நம்மளோட ஸ்கோப்லேயே இல்லைனாலும் கூட, கம்யூனிட்டியில் இல்லாதவங்க இந்த கம்பெனியை பற்றி பார்க்குறீங்கன்னா, ஒருவேளை ஸ்டாக்ஸ் வச்சிருக்கீங்கன்னா இதை நம்ம கண்டினியூ பண்ணலாமா வேணாமாங்கிறதுக்காக இந்த வீடியோ நான் ஆக்சுவலாக பண்ணுறேன். அதனால் இதை நீங்கள் ஜஸ்ட் கோத்ரூ மட்டும் பாருங்கள். இந்த கம்பெனியில் என்னென்ன ப்ளஸ் இருக்குது மைனஸ் இருக்குன்னு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஓகே ரைட். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த கம்பெனியோடைய காம்படிஷன் என்ன பிரச்சனை. இப்போ உங்களுக்கே தெரியும், நம்ம 10 ரூபாய்க்கு வாடகைக்கு வண்டி ஓட்டினோம்னா ஒருத்தன் 8 ரூபா சொல்லுவான், ஒருத்தன் 7 ரூபா சொல்லுவான். அப்போ நம்ம என்ன பண்ண வேண்டியிருக்கும், நம்மளோட மார்ஜின் பயங்கரமாக அடி வாங்கும். இன்னைக்கு டிரைவர்ஸ் கிடைக்கிறது பெரிய பிரச்சனையாக இருக்குது. சம்பளம் கொடுக்கறதுல பெரிய பிரச்சனையாக இருக்குது. உண்மையை சொல்கிறேன், டிரைவர்ஸ்லாம் ஃபிக்ஸட் சம்பளத்துக்கு வேலை செய்கிறத விட அன்னன்னைக்கு காசு கேட்குறாங்க. அப்படி வேலை செய்கிற மாதிரி இவங்களுடைய ஸ்டைல் கிடையாது. அந்த ஒரு பிரச்சனையில் இவங்க ரேண்டமாக மாட்டிக்கிறாங்க. ஓகேங்களா? மாட்டிக்கிட்டு செலவு பார்த்தீங்கன்னா அவங்க கேட்குற சம்பளத்தை கொடுத்தாதான் உங்களுக்கு வண்டி எடுப்போங்கிற மாதிரி பிரச்சனைகள்லாம் வர்றது. இதெல்லாம் ஒரு ப்ராப்ளமா அப்படின்னு கேட்டால் எஸ். இதனால் இவங்களுடைய ப்ராஃபிட் பயங்கரமாக அடி வாங்கியிருக்கு. ரெவென்யூ இருக்குது, பட் அதிகமான செலவுகளும் தொடர்ந்து இருக்குங்கிறது ஒன்று. அது மட்டும் இல்லாமல் சில எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ்லாம் கூட, பெட்ரோல் விலையிலேருந்து ஆரம்பித்து இவங்க டோல்கேட் எக்ஸ்பென்ஸ்லேருந்து எல்லாமே இப்போ அதிகமாக இருக்கிறது தான் இவங்களுடைய ஒரு ஒன் ஆஃப் த ரீசன் பிஹைண்ட் திஸ். ஓகேங்களா? இப்போ நம்ம இந்த கம்பெனியோட ஷேர் ப்ரைஸை ஏற்கனவே பார்த்தது தான். ₹59.71 இருக்குது. லாஸ்ட்டு 3 வருஷம் தான் இந்த கம்பெனியோடைய பெர்ஃபார்மன்ஸை நம்மளால் பார்க்க முடியும். ஸோ அப்படி பார்த்தோம்னா 2022 இந்த 3 வருஷங்கிற டைமும் நமக்கு லாஸு. இன்னைக்கு வரைக்கும் 5% ஷேர் ப்ரைஸும் குறைஞ்சிருக்குங்கிறத நம்ம பார்க்குறோம் இல்லையா? இப்போ நம்ம இதை லாஸ்ட் 1 இயரில் நீங்கள் கவனிச்சிங்கன்னா ஹை வாலடைலிட்டி இருக்குது. சைடுவே தான் எடுத்துருக்கு, கீழியும் போல் மேலேயும் போல். ஆனால் வாலடைலிட்டி கண்டினியூஸாக இருக்குது. அதை வாங்கலாமா வேணாமாங்கிற டிஸ்கம்ஃபர்ட், இன்வெஸ்டருடைய டிஸ்கம்ஃபர்ட் இதுலேருந்து நம்ம பார்க்க முடியும். புரியுதுங்களா? நான் எப்பவுமே இன்வெஸ்டர் கம்ஃபர்டபிலிட்டியும் ரொம்ப முக்கியம்னு சொல்வேன். ஏன்னா இந்த ஸ்டாக்கை கம்மி விலைக்கு வாங்குறது முக்கியம் இல்லை, அதே மாதிரி நல்ல நேரத்தில் நல்ல டைமில் அதிக விலைக்கு விற்கிறது பெரிய குதிரை கும்பா இருக்குமோ அப்படிங்கிறதுனால தான் நான் இந்த மாதிரி டிஸ்கம்ஃபர்டான ஏரியாலாம் உள்ளே போகாதீங்கன்னு சொல்லி கம்யூனிட்டியில் சொல்லியிருக்கேன். எனிவே, இப்போ இதோடைய லாஸ்ட் 1 இயரில் மட்டும் பார்த்தீங்கன்னா 15% லாஸ் 1 இயரில் மட்டும். ஓகே, இப்போ நம்ம வருவோம் உள்ள. இவங்களோட ரெவென்யூ பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டன்டான க்ரோத் இருக்குது லாஸ்ட் 5 இயரில். அதுக்கப்புறம் அவங்களோட ப்ராஃபிட் லாஸ்ட் 5 இயரில் கவனிச்சிங்கன்னா ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக மேலே நோக்கி நகர்ந்துருக்கு. ஓகே, நெட்வொர்த்தும் நம்ம அப்போ இந்த கம்பெனிக்கா இவ்வளோ பெரிய பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ், இந்த கம்பெனிக்கு தான் அப்படியான பிரச்சனை. அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ
ஸோ இன்னைக்கு அவங்களுக்கு ஆர்டர் கிடைச்சிருக்கு ரயில்வே டிபார்ட்மெண்ட்ல 15 வருஷத்துக்கு, அதான் 2025 தான் கிடைச்சிருக்கு, அது 2040 தான் முடிய போகுது. அதனால கன்சிஸ்டன்டான growth, இன்கம் எல்லாமே இருக்கும். பட் அப்போ அந்த மார்ஜின் வந்து தான் பிரச்சனையா இருக்குது இங்க, இல்லையா? எஸ், நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க, இவங்களுடைய டெப்ட் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக அதிகமாக இருக்கு. இது ஒரு ரீசன், நிறைய பேர் இதை வேண்டாம் அப்படின்னு அவாய்ட் பண்றதுக்கு. குறைச்சிருக்காங்கன்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டாலும் கூட அதிகமாக இருக்கிறது என்னமோ உண்மைதான். ஏன்னா இவங்களுடைய சைஸ் சின்ன சைஸ் கம்பெனி, எதுக்கே இவ்வளோ கடன் இருந்துச்சுன்னா அப்போ மார்ஜின் வந்து பெரிய அளவுக்கு அடி வாங்கும் இல்லையா? அதை நம்ம நோட் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு பாயிண்ட். அடுத்து இந்த கம்பெனியோட புக் சைஸ் பார்த்தீங்கன்னா 29 ரூபாயிலிருந்து 44 ரூபா வளர்ந்துருக்கு. 4 வருஷத்துல இந்த growth வந்து அடிக்குவேட்டான growth தான், ஒன்றும் தப்பெல்லாம் கிடையாது. ஓகே, இப்போ இதில் ஏர்னிங் பர் ஷேர்னு எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்க்ரீனில் வைக்கிறேன் பாருங்க. உங்களுக்கு எங்கே இருக்குது, ₹1.90 இருந்து எங்கே வரைக்கும் வந்திருக்காங்கன்னா இதை நீங்கள் கணக்கெடுத்துக்க முடியாது. 2022க்கு அப்புறம் தான் இந்த கம்பெனி வந்து இந்த ப்ரைஸில் வரணும். நம்ம அதை வச்சு பார்க்கும்போது ₹4.80 ₹7 வரைக்கும் வந்திருக்கிறது நல்ல growth ஆக்சுவலாக சொல்லணும்னா. அப்பவும் பயப்படுறாங்க மக்கள், டிஸ்கம்ஃபர்ட்டை நீங்கள் பார்த்தீங்க இல்லையா? இப்போ பாருங்க, குவார்டர்லி ரிசல்ட்டில் ப்ராஃபிட் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கு. போன மார்ச் பார்த்தீங்கன்னா 191 கோடி லாஸ். அதுக்கப்புறம் ப்ராஃபிட்டு, பட் ஒன்றும் பெரிய growth இல்லை, அப்படியே கன்சிஸ்டண்ட்டாக ஒரே மாதிரியான ரெவென்யூவை அவங்க காட்டிட்டு வராங்க ஃப்ரம் ஜூன்லேருந்து. இதுதான் இங்கே பெரிய ப்ராப்ளம். அதாவது 2025ல் 375 கோடி ரூபாய் சம்பாதிச்ச ஒரு நிறுவனம் இப்போ வந்து ஒரு 250 கோடி ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு திணறாங்க. 250லேருந்து மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 260 கோடி தான் இவங்களோட மேக்ஸிமம் இந்த வருஷத்துக்கான ப்ராஃபிட் புக் ஆகுமோ அப்படிங்கிறதுனால தான் போன வருஷம் இந்த ப்ரைஸை விட இப்போ அது தொடர்ந்து என்ன ஆகுது, மைனஸ் நோக்கி நகர்ந்து வந்துட்டு இருக்கு. அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஓகே, ஒருவேளை அதை தாண்டி ஒரு ஓவரால் பீரியட் அப்படியே இருக்குமான்னு கேட்டால் இருக்காது. காலத்துக்கு காலம் மாறும், ப்ரைஸ் ஏறும். இப்போ இம்போர்ட் எக்ஸ்போர்ட்லாம் அதிகமான இந்த டேரிஃப் பிரச்சனை சால்வ் ஆனதுனால இன்னுமே நல்ல பிஸ்னஸ் இவங்களுக்கு வரும். அப்படி வரதை வச்சு நம்ம ஒரு கணக்கு எடுத்து பார்ப்போம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஒருவேளை இவங்களுடைய போன 3 வருஷத்து 2022க்கு அப்புறம் இருக்கக்கூடிய ரெக்கார்டை மட்டும் எடுத்து 23, 24, 25 மட்டும் எடுத்து நான் ட்ராக் பண்ணேன்னா உங்களுக்கு இவங்களுடைய ஃபியூச்சர் இப்போ கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகுறாங்க தான், இல்லைன்னு சொல்லலை. பட் எப்படியுமே ஒரு காலத்தில் ஒரு காலம் மேலே வந்துருவாங்க அப்படின்னா அப்ராக்சிமேட்டாக ஒரு ₹14 ₹14.50 வரைக்கும் இவங்க என்ன பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 2030க்கு அந்த ஏர்னிங் பர் ஷேர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ இதுதான் அவங்களோட ஏர்னிங் பர் ஷேர் வரும்னா இவங்களோட கரண்ட் பிஇ போய் பார்த்தீங்கன்னா 664 பிஇலாம் இருக்குது. பட் கிட்டத்தட்ட 600லேருந்து 1000 பிஇலாம் எதனால் வரும்னா உங்களுக்கு இப்போ போன சில வருஷத்தில் லாஸ் காட்டியிருப்போம் இல்லையா, அதனால உங்களுக்கு அது அப்படி ரிஃப்ளெக்ட் ஆகுது. நீங்கள் அந்த லாஸ் இந்த மார்ச் மாதத்தை எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஆவரேஜாக 240லேருந்து 270 கோடி ரூபாய் ப்ராஃபிட் வந்து புக் ஆக சான்சஸ் இருக்குது. அந்த கணக்கில் படி பார்த்தோம்னா இதோட ஆவரேஜ் பி வந்து இண்டஸ்ட்ரி பியோடவே நம்ம கம்பேர் பண்ணிக்கலாம், 42 அப்படின்னு சொல்லியிருக்கக்கூடிய விஷயம். ஓகேங்களா? அதனால பார்த்த உடனே டக்குன்னு பயமா இருக்கும் உங்களுக்கு, என்னடா 9 பைசா தான் இவங்களோட ப்ராஃபிட் அப்படின்னு கிடையாது. இந்த டிடிஎம்ங்கிறது லாஸ்ட் 4 குவார்டர் எடுக்கிறப்போ அந்த 190 கோடி லாஸ் வந்ததுலேயே அந்த லாஸ் இதில் இன்கர் பண்ணியிருக்காங்க, அதனால பயம். ஆனால் வரக்கூடிய 2026 மார்ச் உங்களுக்கு அவுட்புட் வரும் இல்லையா, ஃபைனான்ஷியல் ரிப்போர்ட், அதில் பார்த்தீங்கன்னா இது பாசிட்டிவ் ஆகிடும். ஸோ இது வந்து பயப்பட வேண்டான்றது தான். ஓகே, இப்போ நம்ம ஒரு கணக்குக்கு இவங்களுடைய ஆவரேஜ் பிஇலாம் பார்க்க முடியாது, பழங்காலத்துக்கு அதையெல்லாம் பார்க்க முடியாது. இப்போ ஜஸ்ட் அவங்களோட இண்டஸ்ட்ரி பிஇயோட கொஞ்சம் கூட இருந்தால் எப்படி இருக்கும், கொஞ்சம் கம்மியாக இருந்தால் எப்படி இருக்கும், எவ்வளோ % சிஏஜிஆர் வர வாய்ப்பு இருக்குங்கிறத மட்டும் பார்ப்போம். இப்போ இந்த கம்பெனி நம்ம கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 59 ரூபா 70 பைசா பார்த்தா நான் 60 ரூபா போட்டுக்கிறேன். ஒருவேளை இவங்க ஃபியூச்சரில் 14 ரூபா போகிறாங்க அப்படின்னு சொன்னால் 14 × 35 போடுறேன், 35ங்கிற பிஇ இருந்துச்சுன்னா சரிங்களா, 500 ரூபா வர வாய்ப்பு இருக்குது. அந்த 500 ரூபாங்கிறது எவ்வளோ வருது பாருங்களேன், சிஹெச்ஆர் 60% வருது ஆனுவல் சிஹெச்ஆர். ஏன்னா 60 ரூபா இருக்கக்கூடிய ஒரு ஸ்டாக் ப்ரைஸு சடனாக ஒரு 500 ரூபா போகிறதுக்கான ஸ்கோப் இதில் இருக்குது. ரிஸ்க் எப்படி இருக்கோ அதே மாதிரி வாய்ப்புகளும் இருக்குது இல்லையா, அதை நான் உங்களுக்கு காட்டுறேன். அதனால தான் நிறைய பேர் இதை ரிவ்யூ பண்ணுங்கன்னு சொன்னாங்க, உண்மைதான். அதனால தான் நான் இது முக்கியமாக இதை எடுத்து நான் ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா 40 பிஇ வச்சு பார்க்கும்பொழுது உங்களுக்கு எவ்வளோ வருது, 572 ரூபா, 65%. அதுக்கு அடுத்து 45 பிஇ போட்டோம்னா எங்கே வருது பாருங்க, கிட்டத்தட்ட 70% சிஹெச்ஆர் வருது. ஸோ இதெல்லாம் வந்துரும்னு நான் சொல்ல வரல, இதெல்லாம் வருங்கிற நம்பிக்கையில் தான் நிறைய பேர் இதை என்ன பண்ணுறாங்கன்னா கன்சிடரேஷன் பாயிண்ட்ல எடுத்து வச்சிருக்காங்கன்னு அவங்களுக்கு சொல்ல வரேன் சரிங்களா. அதனால் கம்யூனிட்டியில் இருக்கவங்களாம் உடனே ஓடி போய் இந்த ஸ்டாக்கை உங்களுக்கு நீங்கள் அவைல் பண்ணாதீங்க. உங்களால் அதை என்ன பண்ண முடியாது, உங்கள் போர்ட்டலில் நம்மளோட கம்யூனிட்டி போர்ட்டலில் அப்டேட் பண்ண முடியாது, அதுக்கான சர்வீஸ் உங்களுக்கு இங்கேருந்து கிடைக்காது. ஸோ இது ஒரு ஸ்மால் கேப் கம்பெனிங்கிறதுனால இதில் சில நேரத்தில் அப்போ இருக்கும் டவுனும் இருக்கும், அதை நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாது. இதில் ரிஸ்க், அதாவது உங்கள் போர்ட்ஃபோலியோ ரிஸ்க் ஆகிடும்ன்றதுனால தான் அது வேணான்னு சொல்கிறோம். மற்றபடி ரிஸ்க் எடுக்கிறதுக்கு நான் தயார் அப்படிங்கிற நான் கம்யூனிட்டி பீப்புளுக்கு தான் இது வந்து கன்சிடரேஷன் பாயிண்ட்டாக இருக்கும் இல்லையா. ஏன் அதை சொல்கிறேன்னா 664 பிஇலாம் இருக்குது, இதெல்லாம் பார்க்கணும் நீங்கள். இந்த ரேஞ்செலாம் இருந்து நாளைக்கு இதை விட வளரலைன்னா யார் அந்த ரிஸ்க் எடுக்க போய். ஏன்னா இன்னைக்கு லாஜிஸ்டிக் வந்து மாட்டின் முழிச்சிட்டு இருக்காங்க, எப்படி சமாளிக்கிறதுனே தெரியல. ஏன்னா எஃப்சி பண்ணுறதுலேருந்து ஆரம்பித்து வேர்ஹவுசிங் வாடகையிலேருந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா எக்ஸ்பென்ஸ் கான்செப்ட் அதிகமாக இருக்குது. அதை நடத்துகிறவங்களே ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகிறாங்க. இப்போ இந்த மாதிரியான சூழ்நிலை
நீங்கள் பார்த்து தான் இன்வெஸ்ட் பண்ணணும். பார்க்குறதுக்கு பார்த்தா 73% சிஏஜிஆர் கிடைக்கும்னும் போட்டிருக்கு. இந்த மாதிரி உங்களுக்கு குவார்ட்டர்லி ரிசல்ட்டு பயப்படுத்தவும் வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் பார்க்கணும் இல்லையா? ரெண்டையுமே பாருங்கள், நல்லா டிசைட் பண்ணுங்கள். நமக்கு வந்தால் லாபம், வரலனாலும் பிரச்சனை இல்லை. இது எப்படின்னா ஹை ரிஸ்க் ஹை ரிவார்ட் அந்த கான்செப்டில் தான் இது இருக்குது. ஸோ கம்யூனிட்டியில் நிறைய பேருக்கு போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ணி கொடுத்துருப்பேன். இப்போ உங்களுக்கு போர்ட்டலில் யூசர் ஐடி பாஸ்வேர்டு யார் யாருக்கெல்லாம் வரலையோ அவங்களுக்கு நாளைக்கு வந்துடும். வந்துடுச்சுன்னா உங்கள் நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸை போர்ட்டலில் அப்டேட் பண்ணி நீங்கள் என்ன பண்ணணும்? உங்கள் போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ண விஷயத்தை ஃபைனல் பண்ணணும். ஏன்னா ஏற்கனவே நம்ம எக்ஸலில் ரெடி பண்ணிவிட்டு இப்போ அது எல்லாத்தையும் நீங்கள் ஆன்லைனில் கன்வெர்ட் பண்ணணும். அதை பண்ணிட்டீங்கன்னா எந்த ஸ்டாக்ஸ்லாம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம் பண்ணக்கூடாதுங்கிறதெல்லாம் அதுவே உங்களுக்கு ஹைலைட் பண்ணி காட்டிகிட்டே வரும். நீங்கள் அதை பார்த்து ஃபாலோ பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட்டை ஃபாலோ பண்ணுங்கள். யார் யாருக்கெல்லாம் இன்னும் இது வரலையோ அவங்க பயப்படாதீங்க. 2 நாளில் நான் உங்கள் எல்லாருக்குமே இதை அனுப்பிடுவேன். ஓகேவா? கம்யூனிட்டியில் இன்னும் ஜாயின் பண்ணலையா? ப்ளீஸ் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. கம்யூனிட்டி இப்போ வந்து எல்லாமே டிஜிட்டலைஸ் பண்ணியாச்சு. டிஜிட்டலைஸ் பண்ணிட்டதுனால இப்போ நமக்கு ப்ரைஸும் இன்க்ரீஸ் ஆக போகுது. இப்போ 5000 இருக்குது. நெக்ஸ்ட் மந்த் எவ்வளோ ஆகும்னு எனக்கு தெரியாது. ஆனால் முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதம் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு இந்த ப்ரைஸ்லேயே நான் இங்கே டிஜிட்டலைஸ்டு கம்யூனிட்டிலேயே உங்களை அட்மிட் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ ஜாயின் பண்ண விரும்புகிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க் பாருங்கள், பிடிச்சிருந்தா ஜாயின் பண்ணுங்கள். ஓகே, நான் எப்போவுமே சொல்கிறது தான், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு காசு பணம் கொடுத்ததை விட இந்த மாதிரி நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஐடியாஸ் கொடுங்க. அவங்க லைஃப்பில் நல்லா வருவாங்க. ஓகே, அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வேலை சந்திப்போம். நன்றி.